வரலாறு என்பது சில நேரங்களில் புத்தகங்களில் மட்டுமல்ல, நாம் வாழும் மண்ணின் அடியிலும், ஏன் ஆழ்கடலின் மடியிலும் கூட மறைந்திருக்கும். அப்படி இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு பிரம்மாண்டமான வரலாற்று பரிசுதான் மகாபலிபுரம் டைகர் கேவ். பக்கத்தில் இருக்கிற சாளுவன் குப்பம் முருகன் கோவில். 2004 டிசம்பர் 26 இந்திய பெருங்கடலில் எழுந்த ஆழி பேரலை, அதாவது சுனாமி, ஒட்டுமொத்த உலகையே உலுக்கியது. பேரழிவை ஏற்படுத்திய அந்த அலைகள் மகாபலிபுரம் கடற்கரையிலிருந்து பின்வாங்கும் போது ஒரு அதிசயத்தை உலகிற்கு காட்டிவிட்டு சென்றன. பல நூற்றாண்டுகளாக மணலுக்குள் புதைந்திருந்த ஒரு பிரம்மாண்டமான பாறையும் அதிலிருந்த பழங்கால கல்வெட்டுகளும் வெளியே தெரிந்தன. அதைத் தொடர்ந்து 2005 இந்திய தொல்லியல் துறை இங்கே அகழ்வாராய்ச்சியை தொடங்கியது. அப்போதுதான் தமிழர்களின் வரலாற்றையே மாற்றி எழுதக்கூடிய அந்த அதிர்ச்சியூட்டும் உண்மை வெளிச்சத்துக்கு வந்தது. அங்கே கண்டுபிடிக்கப்பட்டது வெறும் ஒரு கோவில் இல்லை, ஒன்றுக்கு மேல் ஒன்றாக கட்டப்பட்ட 2 வெவ்வேறு காலத்து கோவில்கள். மேலடுக்கில் இருந்தது 8ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பல்லவர் காலத்து கிரானைட் கற்களாலான கோவில். சரி, அதற்கு கீழே என்ன இருக்கிறது என்று தொல்லியல் துறையினர் தோண்டி பார்த்தபோதுதான் அவர்களுக்கு பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. அங்கே 27 அடுக்குகள் கொண்ட பழங்கால செங்கற்களாலான அடித்தளம் இருந்தது. கார்பன் டேட்டிங் சோதனையில் அது சுமார் 2200 ஆண்டுகள் பழமையான சங்க காலத்து கோவில் என்று நிரூபணமானது. ஆமாங்க, தமிழ்நாட்டிலேயே இதுவரை கண்டறியப்பட்ட மிக பழமையான செங்கல் கோவில் இதுதான். இது முருகனுக்காக கட்டப்பட்ட கோவில் என்பதை அங்கே கிடைத்த 2 முக்கிய ஆதாரங்கள் உறுதி செய்தன. முதலாவது, நுழைவாயிலில் கம்பீரமாக நின்று கொண்டிருந்த தாமரை பீடத்தின் மேல் அமைக்கப்பட்ட 6 அடி உயர கல்வேல். இரண்டாவது, சங்க இலக்கியங்களில் சொல்லப்படும் குரவை கூத்து ஆடும் பெண்களின் சுடுமண் சிற்பங்கள். இந்த கோவிலில் இன்னொரு விசித்திரமான விஷயமும் இருக்கு. பொதுவாக நமது கோவில்கள் கிழக்கு அல்லது மேற்கு நோக்கித்தான் இருக்கும். ஆனால் இந்த சங்க காலத்து கோவில் வடக்கு நோக்கி அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகம விதிகளும் சிற்ப சாஸ்திரங்களும் எழுதப்படுவதற்கு முன்பே தமிழர்கள் தங்களுக்கே உரிய பாணியில் இதை கட்டியிருக்கிறார்கள் என்பதற்கு இதுவே சாட்சி. எந்த சுனாமி இந்த ஆச்சரியத்தை நமக்கு காட்டி கொடுத்ததோ அதே போன்ற ஒரு பழங்கால சுனாமியால் தான் கிபி 5ஆம் நூற்றாண்டில் இந்த செங்கல் கோவில் அழிந்திருக்கிறது என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். அதன் பிறகுதான் அதே இடத்தில் பல்லவர்கள் கல் கோவிலை கட்டியிருக்கிறார்கள். இன்றைக்கு நம்ம டைகர் கேவ் பகுதிக்கு சென்றால் பல்லவர் காலத்து கற்களையும் அதற்கு கீழே தமிழர்களின் ஆகச்சிறந்த அடையாளமாய் விளங்கும் 2000 ஆண்டு பழமையான செங்கற்களையும் நம் கண்களால் பார்க்க முடியும். இயற்கை சீற்றங்கள் பல வந்தாலும் தமிழரின் வரலாற்றையும் பெருமையையும் அத்தனை எளிதாக அழித்துவிட முடியாது என்பதற்கு சான்றாக நிற்கிறது இந்த சாளுவன் குப்பம் முருகன் கோவில். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று பயணத்தில் சந்திப்போம்.